ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் விலாகு. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் போய் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே கோயில்பட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வடையும் சட்னி காலையில் சாப்பிட்றது ஒரு சின்ன ஹேபிட்டாட்ட இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வடை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் சமையலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த நிலைமையில் தான் இருந்தேன். நல்ல டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் எல்லாருமே அண்ணி பசங்க எல்லாருமே விளாண்டுருந்தாங்க. குட்டி ஒரு ஷாப்பிங் ஆட்ட போயிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிக்கும். ரெயின் ட்ராப் பேங்கிள். இங்கே வந்தால் நான் வளையல் வாங்குவேன். ஸோ வளையல் பொட்டு இதெல்லாம் வாங்குவேன். ஸோ அதனால் மெரூன் கலர் பேங்கிள், அப்புறம் மிக்ஸ்டு கலரு, அப்புறம் க்ரீன் கலர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வளையல் செட் ஆகவே ஆகாது. அதனால் சரி எப்படியாவது வாங்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் பொட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாதா பொட்டு, அப்புறம் ஸ்டோன் பொட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ சிம்பிளாக இது மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அன்னிக்கும் சின்னதாக நெயில் பாலிஷ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு நெயில் பாலிஷும் இது பண்ணிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், குட்டி ஷாப்பிங் தான். ஸோ முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஏதாவது குட்டியாக ஒரு சின்ன ஷாப்பிங் ஆட்டையாவது பண்ணணும்னு தோணும். ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. எல்லாமே கேர்ள்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் போகிறதுனா எவ்வளோ நேரம் வேணால் ஆக்குவேன். அதுக்கப்புறம் சாய் என்னோட அண்ணி பையன் அவன் மில்க் ஷேக் ஆட்ட பண்ணியிருந்தான். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது பண்ணி கொடுத்துருந்தானா அது எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ குடிச்சிட்டு கோயிலில் கோயிலுக்கு போகக்கூடாது நான். அதனால் சும்மா விளக்கு மட்டும் கோயிலுக்கு வெளியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ விளக்கு பொருத்தல. ஸோ அப்படியே வீட்டுக்கு விளக்கு பொருத்திக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எனக்கு. இந்த ட்ரெஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ லிங்க் நான் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா இருந்தது. ஸோ ட்ரெஸ்ஸு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. இது லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இன்னொரு விலாகில்